சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாவி மக்கா உடுப்பு இப்படிலாம் பிடிச்சிருக்கு. யோப்பா எக்கா எக்கா சொன்னா கேளுடா. பாவி மக்கா என்னன்னு போங்க, நம்மளால பிடிக்க முடியாது ஐயா. கிளவியாது எல்லாத்துக்கு காரணம் இந்த நாலு முடிதான். அடியே நீ இங்க தான் இருக்கியா? அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். நீ எங்க ஓடுறாலும் கூட மாட்டேன்டி. யாருக்கிட்ட என்கிட்ட வா, இது என் கோட்டை. உள்ள வந்திருக்க பாப்போம். எப்பா குறுக்கால சாடி எடுத்து வீட்டுக்குள்ள வந்துட்டப்பா. இனி நமக்கு பிரச்சனை இல்ல. எங்கோடி போனாலும் ரெண்டு பேரும். எப்பா நல்லா இருக்கு. அந்த நேரம் பார்த்து என் புருஷன் வீட்டுல இல்லப்பா. அங்கெல்லாம் யாரு பால் டைல கண்டாலே பாயசம் மாதிரி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிப்போம். இதுல பாயசமே கிடைச்சிருக்கு, விட்டுருவோமா? நாங்கெல்லாம் கருஞ்சிருத்த சீக்கிரத்துல சிக்கிர மாட்டோம். இந்த நாலு முடியா தொட்டு கூட பாத்திர முடியாது. யாருக்கிட்ட எங்க கிட்ட வா. வீட்டுக்குள்ளே இருந்திய பின்ன வீட்டுக்குள்ள இருக்காம காட்டுக்குள்ளே இருப்பேன். சும்மா இருக்க. கை நீட்டிராதிய. எடி எந்திரடி. எங்க எங்க போறோம் நம்ம? காஷ்மீர்ல நல்ல குளுகுளுன்னு பனி விழுதா, அத பக்கத்துக்கு தான் போறோம். என்னங்க சொல்லுதிய? வந்து சொல்லுதேன். மனசு இந்த நேரத்துல வீட்டுக்குள்ள இருப்பாருன்னு நான் நினைக்கலையே. இல்லன்னா வேற எங்கேயாவது வடிவி ஒளிஞ்சிருப்பேனே. என்னங்க போட்டி திக்கி போடுதிய? உங்க அம்மா வீட்டுக்கு ஓடிரு. போக மாட்டேன். அங்க கேட்டு இங்க சொல்லுது, இங்க கேட்டு அங்க சொல்லுது, சண்டையை மூட்டி விடுது. எப்பா என்னால முடியல. பேரு நிக்காத என் கண்ணு முன்னால. இந்த பாருங்க, என்ன செஞ்சா உங்க மனசு இறங்கும் சொல்லுங்க. எடி என்னெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்க எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா சொல்லு. அதுக்கப்புறம் என் மனசு இறங்குச்சுன்னா உன்னை மன்னிக்க. ஒண்ணு சொல்லுதேங்க, என்ன மன்னிச்சிருங்க. சொல்லு சீக்கிரம். உங்ககிட்டயே நிறைய நாள் ஆட்டையை போட்டு 5-6 அலுவல்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வட்டி கொடுத்துருக்கேங்க. இது வசந்திக்கு என்னடி ஆச்சு? அது இருக்கட்டும். உங்க அக்கா வெள்ளையம்மா கிளம்பி தேடி ஓடுனால என்ன காட்சி? நல்ல வெள்ளடி எங்க அக்கா ஓடுனால வெள்ளையம்மா கிளம்பி வீட்ல இல்ல பாத்துக்கா. ஏதோ நாறுகளுக்கு போயிருக்கா. எப்பா இப்பதான் போன உசுறு திரும்ப வந்த மாதிரி இருக்கு. நல்ல வேலை ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். என்ன நடக்குமோன்னு வயித்த கலக்கிட்டு இருந்தேன். ஏக்கா இப்போ உங்க அக்கா எங்க? அண்ணா வாராட்டி. வசந்திக்கு என்னடி ஆச்சு? ஏக்கா உங்க அக்கா ஓடனா நீனு ஓடனா நானும் ஓடனா அப்பமா திடீர்னு ஒரு சத்தம் கடிச்சு எம்மாடியான்னு நான் திரும்பி பக்கம் 4 மணி தொப்பு கடிக்கணும் மயங்கி விழுந்து கிடக்குக்கா. அடிக்கடி உண்மை சொல்லிடுறேன். உண்மையா? என்ன உண்மை? டெய்லிலாம் எடுக்க மாட்டேங்க. அப்பப்ப ஒரு 500-1000 அடிப்பேங்க. அதை வச்சு தாங்க சேர்த்து மாச வட்டிக்கு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் சில இடங்கள்ல தினசரி வட்டிக்கு கூட விட்டுருக்கேங்க. காசு பணம் கொட்டு எழுப்பிடாதக்கா, தயவு செய்து நல்லா இருப்பேன். எழுப்பிடாதக்கா. ஏக்கா ஏதோ உண்மையை சொல்ல போறீங்கக்கா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உண்மை வெளியே வருது. கிணறு தோண்ட பூதம் வெளியே வந்த கதையாட்டு ஒன்னொன்னா வெளியே வரும் போல இருக்குக்கா. பல மர்ம ரகசியங்கள்லாம் வெளியே வரும் போல இருக்கு. அடிச்சிடாதீங்க. உங்க பேண்ட் சட்டத்துல அதெல்லாம் பழசா வச்சுன்னு சொல்லி ஒரு 5-6 இடத்த பொறுக்கி ஆக்கர்ல போட்டேங்க. 10, 100 ரூபா 150 ரூபா கிட்ட கிடைச்சி. அதை வச்சுதாங்க அன்னைக்கு பிரியாணி வாங்கி தின்னேன். கொஞ்சம் கொஞ்சமா வட்டி கொடுத்துருக்கோம்ல, அது வட்டி படம் மட்டும் சொல்லுதே 5000 சொச்சம் கிடைக்குங்க. 4 மணி 5000 சில்லற ரூபா வட்டி படம் மட்டும் வாங்குதா? நான் ஒரு பக்கம் வட்டி வாங்கினாலும் எனக்கு இன்னொரு பக்கம் கடன் இருக்குங்க. கடன் இருக்கு, தலைக்கு மிச்சமா கடன் இருக்கு. 4 மணிக்கா சொல்லிருந்தேங்க. யார்கிட்டலாம் கடன் வாங்கியிருக்கேன் சொல்லிருதே. அடிக்காதீங்க. ஆகா 4 மணி புருஷன் அடிக்க வராருன்னு கனவு கட்டிட்டு இருக்கு. அதனை கேட்டேன். நம்ம 4 மணியா யாராவது நெஜத்துல தொட்டு பாத்திர முடியுமா? அதுவும் நம்ம அண்ணன் தொட்டு பாத்திர முடியுமா அடிக்கிறதுக்கு? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அப்படி யார்கிட்ட 4 மணி கடன் வாங்கியிருக்கோம்? குழு கடனை சொல்லுவாளா இருக்கும். டிவி யார எங்க போய் அவ கடன் வாங்க போறா? சொல்லுதேங்க. கடன் யார்கிட்ட வாங்கினோம்னா புஷ்பா கேட்ட வாங்கியிருக்கேன். ஏக்கா கடன் கொடுக்கற அளவுக்கு நீ பெரிய ஆளாயிட்டேக்கும். நம்ம சின்ன பொண்ணு கிட்ட, சிம்மு கிட்ட, அதுக்கப்புறம் அந்த மஞ்ச மண்டை இருக்கல்ல அவகிட்ட, அதுக்கப்புறம் அந்த கோயில கிட்ட, அதுக்கப்புறம் நம்ம தெருல 5-6 பேர் உண்டு. எல்லார்கிட்டயும் வாங்கியிருக்கேங்க. என்கிட்ட கடன் வாங்கியிருக்கா? கடன் 50,000 கிட்ட வந்துரும். 50,000 கிட்டயா? என்னடா கூத்தா இருக்கு. நான் எப்ப கடன் கொடுத்தேன் இவளுக்கு? அடிக்க வராதீங்க. சொல்லிருதே. எப்படி கடன் வாங்கினோம்னா மொத்தமா வாங்கல, சின்னமா வாங்கினேன். சின்னமாவா? இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த 50,000 கடன் வாங்குது நான் வாங்கின ஆளுகளுக்கே தெரியாதுங்க. தெரியாதா? என் திறமைய நீங்க இங்கதாங்க பாராட்டணும். 50,000 எப்படி வாங்கினோம்னா 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா 25 ரூபாய்க்கு மிச்சமா போவே மாட்டேங்க. அப்பப்ப வாங்கிக்கிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி. அப்படியே கொஞ்சமா மொத்தத்துல 50,000 கிட்ட வந்துட்டுங்க கடனே. 5,000 10,000 கடன் வாங்குறாங்க. கடன்
தெரியும் 5 10ங்கிறது பெருசா தெரியாது பாத்தீங்களா? அதான் இதான் என்னோட ட்ரிக்குங்கிறதே. எப்படி நான் எங்க இருக்கேன்? சின்ன பொண்ணு ஏக்கா ஒரு மாதிரி மயக்கப்பட்டு விழுந்துட்டேன். என்னடவோ ஒரு மாதிரி விழுந்துட்டேன். ஏக்கா தூக்குக்கா. ஏக்கா சின்ன பொண்ணு என்ன பார்த்துட்டு இருக்க? இவ்வளவு நேரம் கனவா கண்டிருக்கேன். என் புருஷனை பத்தி விடுற மாதிரிலாம் இருந்து எங்க வீட்டுக்கு வேமா எல்லாத்தையும் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லி பயந்துட்டேன். நல்ல வேலை கனவு. பத்மாக்கா வெள்ளையம்மா கிளவி அடிப்படி போட்டு மண்டையை உடைக்குது. எல்லாம் நெசன்னு நினைச்சிட்டு என் புருஷன் என்ன அடிச்சு கொல்லுது. அம்மா என் வீட்டு விட்டு விரட்டுது. எங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லுது. அப்ப எல்லாமே கனவா? கடவுளை நல்ல வேலை காப்பாத்தினேன் ஐயா. எப்பா நெசன்னு நினைச்சிட்டேனம்மா. எப்பா நல்ல வேலை. எப்பா அப்போ எதுவும் பிரச்சனை நடக்கலன்னு நினைக்கேன். ஏதோ சுமூகமா நடந்து முடிச்சிருக்கு போல இருக்கு. எப்பா யாராட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் யாராட்டும் கடன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் விளாவரியா கனவுல தான் சொன்னா. நல்ல வேலைப்பா. எப்பா எல்லாத்துக்கும் விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சிட்டு போலுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கெதி கலங்கிட்டு வயிற்று கலக்கிட்டு. எப்பா சின்ன படுக்கு புஷ்பாக்காவுக்கு தெரியாதப்பா. எல்லாம் கனவுல முடிஞ்சு போச்சு. நாலுபடி சின்ன பண்ணு பத்மாக்காவுக்கும் வெள்ளை மகளவிக்கும் ஒரு பிரச்சனையும் நடக்கல இல்ல? அது இருக்கட்டும். சின்ன பண்ணு நான் திடுப்புன்னு பயத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்ட பாத்துக்கோ. ஏதாவது கொஞ்சம் ஜூஸ் ஏதாவது வாங்கி தரப்படாதா? முதல்ல என்கிட்ட வாங்கின 10,000 சொச்சம் கடனை கீழே வைங்க. அதுக்கப்புறம் ஜூஸ் என்ன, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், எந்த ஜூஸ்னாலும் வாங்கி தரேன். சின்ன பண்ணு விளாடாத. உன்கிட்ட நான் என்னைக்கு 10,000 சில்லற கடன் வாங்கினேன்? அடியே நாலுமணி என்கிட்ட வேணா 8,000 சொச்ச கடனை கீழே வைட்டி. உனக்கு காப்பி தண்ணி என்ன பூஸ்ட் ஹார்லிக்ஸ் நான் போட்டு தரேன். அட போக வாங்கிட்டு எப்போ 8,000 சொச்சம் கடனை வாங்கினேன்? 2 பேருக்கு என்னாச்சு? கடனை வாங்கினேன் உடனே வாங்கினேன்னு சொல்லி திருப்பி பேசிட்டு இருக்கியே. ஒரே கிண்டல் தான் உங்களுக்கு என்ன கண்டாலே. நாங்க கடன் கொடுக்கதே தெரியாத அளவுக்கு 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா 10 ரூபான்னு அப்பப்ப கடனை வாங்கி என்கிட்ட 10,000 சொச்சம், புஷ்பா கேட்டா 8,000 சொச்சம், நம்ம சிம்மு கிட்ட 5,000 சொச்சம் முட்டைக்கு. இப்படி எவ்வளவு இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்கிய? எடுங்க எடுத்து வைங்க இப்ப எல்லாத்தையும். ஐயோ கணவன் நினைச்சு நெசத்துல கண்ணு மூடிட்டு அவ்வளவுதையும் கணக்க சொல்லிட்டேடா. சின்ன பொண்ணு வாங்க நாலுபடி, நீங்க கேட்டல ஆப்பிள் ஜூஸ் வாங்க, சில்லுன்னு தாரேன். நான் வரமாட்டேன் வேண்டாம். எடி ஆப்பிள் ஜூஸ் வேண்டாம்னா அக்கா உனக்கு அளவோல இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது போட்டு தரம்டி சுடுது நல்லா இருக்கும். போ. வலிக்கலையே ஐயா யோபா யோபா காப்பாத்துங்க. வெள்ளைய மக்களவி என் கையில இருந்து தப்பிட்டு இங்கேயோ போயிருக்கு. போறவங்க தானே வரணும். ஏ மக்களே என்னத்தே? மக்களே உங்க வெள்ளை மாச்சி எப்போ வருவா? கொஞ்சம் கழிச்சு வந்துருவேன்னா இங்க அம்மிட்ட சொல்லிட்டு போனதே. பாரு மக்களே உங்க வெள்ளை மாச்சி வந்த உடனே என்கிட்ட வந்து சொல்லிப்பீ நீ. சரி தே. சரி நீ போ மக்களே போ. 4 மணிக்கு சவுண்ட் வீட்டுக்குள்ள இருந்து கேட்க மாதிரி இருக்கு. புஷ்பா 4 மணி சத்தம் ஒரு மாதிரி கேட்டு 4 மணி எங்க? என்னக்கா யா எப்பா சத்தம் கிட்டது எனக்கா வேண்டான்னு ஒன்றும் இல்லைக்கா. நம்ம புஷ்பாக்காவும் சின்ன பொண்ணும் சேர்ந்து ஒரு ஆளு ஒரு பக்கம் ஜூஸ் கொண்டு வராங்க, ஒரு பக்கம் பூஸ்ட் சூடாட்டு. 2 பேரும் குடினா நான் எப்படிக்கா குடிப்பேன்? அதாக்கா வேண்டாங்க அவங்க 2 பேரும் தர. அதான் என் சின்ன கலவர பூமி ஆயிட்டு. ஒன்றும் இல்லைக்கா 2 சேர்த்து மடக்கு குடிச்சிட்டேக்கா. கிளவி போற வந்தானே நீ எதுவும் கேட்காத சண்டைக்கு நின்றத நல்லா இருப்பக்கா. நம்ம ஒன்ன கேட்க போய் 100ன்னு சொல்லிரும். ஊர்ல 4 விதமா பேசுவோம். யாரும் என்னன்னு போட்டுக்கா. எல்லாரும் பேசுறது நம்ம காதுல வாங்கணும்னு வச்சுக்க நம்ம நிம்மதிதான் போவோம். அதனால பேசாம இரு. மூட்டை பூச்சிக்கு பயந்து யாராவது வீட்டை கொடுத்தவளக்கா? அந்த கிழவிக்கு பயந்து நீங்க ஊரை விட்டு போகணும்னு சொல்லுதிய. நீங்க ஊரை விட்டு போனா மட்டும் ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாவளா? அப்பதான் 40 விதமா பேசுவா. நீங்க ஊர் விட்டு போனதுக்கும் ஏதோ கண்ணு மூக்கு காது வச்சு எல்லாத்தையும் விலாவரியா கதை விடுவாளுவா. சின்ன பண்ணு நீ சொல்லி சரிதாமா. நான் அந்த ஊரை விட்டு போனேன்னு வச்சுக்க இந்த கிழவி சொன்னது நெசமாயிரும்ல. இப்பதாக்க புரிஞ்சுக்கிட்டியா? என்ன பண்ண நம்ம அடுத்த ஆளுக்கு பயந்து நம்ம ஊரை விட்டு வரணும்? நம்ம தப்பு பண்ணிருந்தோமா சொல்லுங்க? நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சு நல்லபடியா பேரம் பத்தி பத்தி சந்தோஷமா வாழதுக்குல்ல. ஏக்கா தேவை வரதுக்குள்ள இந்த மூட்டை முடிச்சல உள்ளதிக்கு போடுக்கா. நீ ஒண்ணு சுவாத்த பொங்கண்டா. எங்க வீட்டுல இருந்து சுவார பொங்க அங்கே வந்து தின்னு கொஞ்சம் உண்டு. சரி என்னை திங்க விட சுவார தானே நீ திங்காம கிடந்தானு சாவ போறேன். என் புள்ள கல்யாணமே நின்று போச்சு. சவை எல்லாம் என் தலையெடுத்து வேற என்னது சொல்ல. தினப்படி விட்டாத கை தாங்கல பிடிச்சி குள்ள விட்டுரு. இச்சிர கைதான் அணைக்குன்னு பழைய காலத்துல பாட்டு உண்டு. அது நெசந்தான் போல இருக்கு இவ்வளவு பார்க்கும்போது. சுக்கக்கா இங்க உள்ள அலைக்கு திங்கிறதுக்கு வழி இல்லாம கிடக்கேன். இந்நேரம் அங்க இருந்திருந்தோம்னா வட்டமா பொரி சுட்டி எங்க அம்மா கொண்டு வந்திருப்பா. புட்டை வச்சிருப்பா, அதை செஞ்சிருப்பா, இதை செஞ்சிருப்பா. இங்க பசியும் பட்னியுமா கிடக்கேன் என் நேரம். இந்த அப்படி இவ்வளவு நேரம் புலம்பிட்டே இருந்திருப்பேன். உன் புலம்புக்குள்ள ஒரு விட கிடைச்சாச்சு. இந்த அப்படி என்ன இது? கவரை மட்டும் உழைச்சி பாரு. ஆமா அந்த தெனவட்டுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. பிரிச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏசு. வயிறு பசிக்குன்னு சொன்னோம்ல, ஏதோ இட்லியோ காஞ்ச தோசையோ வாங்கி போட்டு பேரு வேற என்ன?
பாத்தியா இப்ப உன்னால வாயை திறக்க முடியாதே. அந்த சில்வண்டு வீட்டுல மட்டும் இருந்திருந்தனா காஞ்சு போன இட்லியும் கல்லு கணக்கு தோசையும் ஒரு இடியாப்பமா. இது இடியாப்பமா என்ன இடியாப்பம் தான். அந்த மாதிரிதான் தின்றுப்ப. ஆனா இப்ப பத்தியா அத்தான் கைக்கால சுட்ட சுட சுட சிக்கன் பிரியாணி காலையில என்னைக்காவது கிடைச்சிருக்கா அந்த சில்வண்டு வீட்டுல உனக்கு? கொஞ்சம் முன்னால கூட புலம்பிட்டே இருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதை தின்னே இதை தின்னேன்னு சொல்லி போட்டோ எடுத்து அப்படி வாட்ஸ்அப்ல போட்டோ எடுக்கலாம் ஸ்டேட்டஸ். உங்களால சல்லி பைசா கூட பிரயோஜனம் இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்து பிரியாணி வந்துட்டியே. இதான் அத்தாங்கிறது. சூடு ஆறதுக்குள்ள அள்ளி தின்னு. இப்ப வாங்கிட்டு வந்துட்டியே மத்தியானத்துக்கு. அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுத? முதல்ல இப்போ உள்ள பிரியாணியை தின்னு. மத்தியானம் உள்ள கதையை மத்தியானம் பாத்துக்கலாம். அதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியாங்க சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்டதில்ல. ஒரே ஒரு விஷயத்தை கேப்பேன், நீ கோவப்படக்கூடாது. என் வாழ்க்கையில ரொம்ப வேகமா முன்னேறணும்னு நினைக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போது உங்களுக்கு பொறுப்பு வந்துச்சா? நான் என்னங்க செய்யணும் அதுக்கு? இதுக்கு தானே நீலுக்குட்டி காத்துட்டு இருக்கேன். அங்கேயும் இங்கேயும் வேலைக்கு போனா 5-10 சம்பளம் தருவான். அதை வச்சு எப்படி வேகமா முன்னேற முடியும்? கைக்கும் வாய்க்குமே காணாது. நான் என்ன நினைக்கேன்னா நடந்து போறத விட சடார்னு பிளைட்ல ஏறி பறந்துடலாம்னு நினைக்கேன். காலையில மண்டே குழப்பாம விஷயத்துக்கு வாங்க நேரடியா. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கேன். அடுத்த மாசமே அம்பானி ஆயிரலாம்னு ஆசையா இருக்கு. உனக்கு நீச்சல் குளம் வச்சு அப்படி ஒரு அழகான கண்ணாடி மாளிகை கட்டி தரணும்னு ஆசைப்படுதேன். இதெல்லாம் எப்படி சாதாரண ஆளை இட போடாத. காஞ்சு போன இட்லிக்கு காவலா காத்து கிடந்த பிரியாணி வரலையா உனக்கு? அதே மாதிரிதான் குடிசல் இருக்குது. அது சில்வண்டு பார்த்தோம்னா எகத்தாலும் பண்ணுவா. சில்வண்டு கொடுக்கக்கூடிய அடியெல்லாம் ஒவ்வொரு அடி சாட்டை அடியா இருக்கணும். அதுக்கு நம்ம முன்னேறி காட்டணும். என் புருஷன் சொன்ன மாதிரி அடுத்த மாசமே அம்பானி ஆகி காட்டணும். நான் என் வீட்டு 10வது மாடியில இருந்து பட்டத்தை பறக்க விடணும். அவ கீழே இருந்து அண்ணாந்து பாக்கணும். என் பொண்டாட்டி யோசிக்கிறத பார்த்தா என்னில இருந்து 10 மடங்கு யோசிப்பா போல இருக்க. என்னால முடிஞ்ச ஹெல்ப் எதனால சொல்லுங்க, நான் செய்வேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பெரிய பண்ண ஆரம்பிக்கலான்னு இருக்கான். கோழி பண்ண. அதுக்கு அதான் உன்னையும் பண்ணார சேர்த்துக்கிட்டே மக்கா கொஞ்சம் தொகை கொடுத்தா போதும் இருக்கான். முதல்ல அட்வான்ஸ் ஆட்டு. நாட்டுக்கோழி முட்டை விலை தங்க விலையோட ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுது சரிதாங்க. கோழி பண்ண வச்சா நல்ல லாபம் கிடைக்குமே. அப்போ உங்க ஃப்ரெண்ட் நல்ல பணக்காரராயிருவாரே. அதுக்குதான் சொல்லுதே. அவன் ஏற்கனவே ஒரு தடவை கோழி பண்ண வச்சு அம்பானி லெவலுக்கு வந்துட்டான். அதான் சொல்லுதான் மக்கா நீ அடுத்த மாசம் என் கூட சேர்ந்தனா நானும் நீனும் அம்பானியோட மேல போயிடலான்னு இருக்கான். கேட்க நல்லதா இருக்கு. நம்மளே எங்க 5-10 லொண்ட அடிச்சிட்டு இருக்கோம். துட்டு இல்லாம அங்க இங்கேயும் உருண்டுட்டு கிடக்கும். நீங்களே எங்கேயோ போய் வாசில பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. வாசில வாங்கிட்டு வந்தேன்னு தெரிஞ்சு போச்சா? ஆமா, நீங்க தான் கையில துட்டு இல்லன்னு சொன்னீங்கல்ல. பின்ன வாசில இல்லாம ஏசிலே வாங்கிட்டு வந்திருப்பியா? சரி அதை விடு. இப்ப துட்டுக்கு எங்க போவ? எப்படி அட்வான்ஸ் கொஞ்சமாவது ரூபா கொடுக்கணும்ல நம்ம? நீலிக்குட்டி செல்லம், நீ மனசு வச்சதான் எல்லாமே நடக்கும்டா செல்லம். நான் என்னங்க மனசு வச்சு? என் கையில என்ன இருக்கு? கழுத்துல விடக்கு பாருங்க, அந்த செயின் தான் கிடக்கு. அதுவும் 100 ரூபா செயின். இது 100 ரூபா செயினா இருக்கலாம். ஆனா உங்க அம்மா உங்ககிட்ட 25 பொண்ணாக சொலைய தூக்கி தந்தாள்ல. என்னங்க சொல்லுதீங்க? நீ மட்டும் அந்த 25 பொண்ணு நகையை மட்டும் தந்தன்னு வச்சுக்கியா விக்கல மாட்டேன். அவ்வளோத்தையும் அடகு வச்சு ரூபாயை முதல்ல கொடுப்போம். அதுக்கப்புறம் அம்பானி ஆயிருவே அடுத்த மாசம். அம்பானிக்கு ஒய்ஃபு அவன் மகன் கல்யாணத்தோட எவ்வளவு பெரிய வயிறு அட்டிகை போட்டிருந்தா கழுத்துல, அதே மாதிரி அடுத்த மாசம் உன் கழுத்துல இந்த 100 ரூபா சங்கிலிக்கு பதிலா வயிறு அட்டிகா படப்படன்னு மின்னும். எப்படி? என்னடி சில்வண்டி வாய்க்குள்ள வண்டு வீராம வாய்க்குள்ள இருந்து வயித்துக்குள்ள இருந்து புகையா போகுதே. பொறாம என்னாம சொல்லு. பொறாம உனக்கு என்ன பார்த்த உடனே? அப்படிலாம் இல்ல. வீட்டை விட்டு விரட்டினாம இவன் எந்த குடிசையில கிடந்து கஞ்சிக்கு இல்லாம கறிக்கு இல்லாம கஷ்டப்பட்டு கிடக்கலன்னு பார்க்க வந்த. பாத்தியா? நல்லா சுத்தி பாரு. என் மாளிகையை சுத்தி பாரு. பாத்தியா? கண்ணத்துல கைய வச்சு எப்படி ஏக்க பெருமிச்சு விடுத. அங்க பெருமிச்சு விடுறது எனக்கு இங்க கேக்கு. அடியே சில்வண்டி, நீ வெறும் சில்வண்டி தான். ஆனாலும் சிறுத்தை எப்படி இருக்க பாத்தியா? என் வீட பாத்தியா? அப்படி தக தக தகன்னு தங்க முள்ள மின்னுது. ரொம்ப நல்லா இருக்கீங்க போல இருக்கு. என் கழுத்துல நடக்குது பாத்தியா? கோடி தேரும். என்ன கோடி? தெருக்கோடியா? என்ன பார்த்து தெருக்கோடிங்க? நீ தான் தெருக்கோடியில நின்னுட்டு இருக்க. மோர கட்ட. உங்க மோர கட்டையோட எங்க மோர கட்ட ரொம்ப அழகா தான் இருக்கு. சை, கனவு கூட நிம்மதியை காண விட மாட்டா போல இருக்கு. அங்கேயும் வந்து டார்ச்சர் கொடுக்கா. ஏ சில்வண்டு, என்னையவா கனவுல தெருக்கோடின்னு சொல்லி நக்கல் படுத. உன்னைய நெசத்துல தெருக்கோடியில நிக்க வச்சு நான் 10வது மாடியில நின்னு பட்ட விடல. என் பேர் நீலாபரி இல்ல. என்னையா அப்படி பாக்கேரு? என்ன நீலுக்குட்டி எந்திரிச்சிட்டா? எங்க அம்மா தந்த 25 பொன் நகைய உமர்கிட்ட இப்பவே எடுத்து தாரேன். அத வச்சு பிசினஸ் பண்ணி என்ன அடுத்த மாசமே அம்மானிக்கு பொண்டாட்டி நீட்டா அம்பானி மாதிரி என்ன ஆக்கிடணும். இனி எனக்கு காப்பி குடிக்க செலவு 2 லட்சம். அப்ப பிரியாணி திங்க 10 லட்சம். இனிதான் ஆட்டமே ஆரம்பம். அத பக்கத்தான போறேற நீர் அந்த சில்வண்டும். எது எப்படியோ 25 பொண்ணாக ஐயா பக்கம் நீ ஆட்ரி செல்லாம் ஆட்டத்தை. என்னடி உங்க மவே பாயும் தலவனையும் தூக்கிட்டு மாடியில வந்து போட போறாரே. எங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டையை நினைச்சுக்கிட்டீங்களோ? ஆமாம்மா,
எதுவும் சண்டையோ? சண்டைலாம் ஒண்ணு இல்ல தீ. இந்த பாயும் தலைவாணி எல்லாம் ஒரு வாரத்துக்கு லேசா வெயில்ல போட்டு வாட போட்டு எடுத்தோம்னா நல்லது தானே தீ. அதான் உங்க மொவன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர் நான் கொண்டு போட்டாரம் டி அப்படியே கொண்டு மாடியில கொண்டு போட போறாரு. நானும் என்னவே எதை நினைச்சேம்மா, ரெண்டு பேரும் சண்டை போட்டு மாடியில போய் தான் படுக்கிறதுக்கு இப்பமே தீ கொண்டு போறதானே நினைச்சேன். இது புருஷன் முன்னாடி சண்டை இல்லாத வீடு எந்த வீடுதான்? ஆனா அடுத்த 5 நிமிஷம் நாங்க சேர்ந்து விட தே ஒண்ணாட்டி. நீங்க அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் வந்து குழம்பு வச்சிருவேன், நீ சோத்து மட்டும் வடிச்சா போதும். சரியா? சரிங்க தே. புருஷன் முன்னாடி நம்ம 1000 தான் சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் ஒண்ணா சேர்ந்து கிடப்போம். இதுல மாமியார்ட்ட போய் என்னத்த போய் கம்ப்ளைண்ட் பண்ண? இன்னைக்கு ஒரு நாள் இந்த மனசே மாடியில போய் படுக்கிட்டு அப்பதான் புத்தி வரும். இப்பவே கொண்டு போட்டாரு போல இருக்க பாயின் தலைவனியும். நல்ல மனசுக்கு காரம் சோறு கொஞ்சம் அதிகம் தான். வீட்டுல இருந்தோம்னா சரிப்படாது, கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரும். என்னனே அக்கா விரட்டி விட்டுட்டாவளா? நீ வேறப்பா, என் கதெல்லாம் டெய்லி நடக்கக்கூடிய கதை தான். இந்த பாரு, மனசுக்குள்ள எவ்வளவு சோகத்தை வச்சுட்டு சிரிச்ச மாதிரி இருக்க பத்தியா? அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாரு தேவா, சங்கடப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எதையுமே நான் நினைக்கலனே. உன் வாய் தான் அப்படி சொல்லுது, உன் மனசுல இருக்குது எனக்கு தெரியாதா? உனக்கு ஞாபகம் இருக்கா, நார்வேல் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணு வந்து நின்னப்போ பஸ் வர வரல, உன்னை பைக்ல ஏத்திட்டு போன்னு சொல்லி சும்மா இருந்தவன கிளப்பி விட்டதே நான் தான். சரி விடுங்கண்ணே, அதெல்லாம் எதேச்சியா நடந்தது. சும்மா இருப்பா, உன்னைய அந்த பிள்ளையும் வச்சு ரொம்ப நாள் நாளும் கிண்டல் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சுட்ட கதை தானே. அதுக்கப்புறம் உங்க வீட்லயும் உனக்கு பொண்ணு பார்க்கன்னு சொல்லாம உன்னை கூட்டு போய் அந்த பிள்ளைய பார்க்க வச்சு கடைசி இவ்வளவு தூரம் வந்து கடைசி இந்த மாதிரி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கிறேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா. அப்படி ஆகும்னு நானும் நினைக்கலண்ணே. பத்தியா, இப்பதான் உன் மனசுல இருக்க சோகம் வெளியே வந்திருக்கு. எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கிறத வெளியே கொட்டி தீத்துரு, அப்பதான் மனசு கொஞ்சம் ஆறும். பாரதேவா, எதுக்கு நாங்கெல்லாம் ஜென்ஸ் மீட்டப்னு மாசத்துல ஒரு நாளைக்கு போடுறோம். ஆளுக்கு ஒரு டீ ஆர்டர் பண்ணிட்டு ஆளுக்கு மனசுல இருக்க கவலையெல்லாம் கொட்டி தீத்துட்டோம்னா அதுக்கப்புறம் சந்தோஷமா டீயும் குடிச்சிட்டு சரக்கடிச்சு வீட்டுக்கு போவோம். உன்னை அப்படியே விட்டுற மாட்டான். உன் மனக்கவலைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கும், கூடி சீக்கிரத்தை கல்யாணத்தை நடத்தும். அதுக்குதான் இன்னைக்கு மீட்டப் வச்சிருக்கோம். இந்த பாரதேவா, எங்கதெல்லாம் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். என்ன அப்படி பாக்க, நாய்ப்படாத பாடுபட்டு தான் என் பொண்டாட்டியை கெட்டினேன். கடைசியில இப்பவும் அதே நாய்ப்படாத பாடுதான் கெட்டின பருவம். கவலைப்படாத, உன் கல்யாணத்தை முடிக்காம நாங்க உறங்க மாட்டோம். சரி வாங்க போவோம், ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிப்போம். என்னக்கா எங்க நின்னுட்டு பஸ் ஸ்டாண்டே ஊத்து பாத்துட்டு இருக்க? உனக்கு விஷயம் தெரியாதா? நீ வீட்டுக்குள்ள நடந்தியா? மீன் வாங்கணும்லக்கா, அதான் அந்த மீனை கழுவி எடுத்து வச்சு இந்த தேங்காவும் திருவி வச்சுட்டு வரேன். செல்லதாயி, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல? நாலு முடி இருக்கு பத்தியா? என்னவோ சொல்லிருக்கு போல இருக்கு நம்ம வெள்ளையம்மாவை பத்தி. நாலு முடி தான் நாரதர வேலை பாக்குமே, என்னன்னு இல்லையா? ஏன்னா எந்த நாரதர வேலை பார்த்தாலும் நன்மையில தான் முடியும். அது எனக்கு என்னவோ சொல்லும், கடைசியில பிரச்சனை எல்லாம் நன்மையா தான் முடியும்க்கா. என் மறுமொழிக்கு அக்கா பத்துமா இருக்கல்ல, கோவத்துல என்கிட்ட வந்து இந்த வெள்ளையம்மா கிளவி எங்க போனா, எங்க ஒளிச்சு போனா அப்படின்னு கேட்டா. ஏக்கா, வெள்ளையம்மா கிளவி அங்கேயும் சிறை எடுத்துட்டாலோ? வெள்ளையம்மாக்கு எங்க இப்போ? அவ வந்து நாரையில் வர போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஏதோ யாரோ உடம்பு சரியில்லையா, பாத்துட்டு வரேன்னு போயிருக்கா. பாத்துட்டு அடுத்த பஸ்ல திரும்பி வந்துருவா பாத்துக்கா. அதுதான் காத்துட்டு கிடக்கேன். ஏக்கா பத்துமாத்தி ஆடின விஷயத்தை நீனு சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். பொறவு சண்டை கிட்ட விழுந்தா என் மர்மம் என்ன வெளுத்து போடுவா. செல்ல தாயி, நம்ம சொல்லல என்ன, அதான் அந்த இஸ்பை தான் உடனே போன் அடிச்சு சொல்லியிருக்கேன். ஆமா பத்தியாக்கா, நான் அதை மறந்துட்டேனே. ஏக்கா, யாருக்கா அந்த இஸ்பை கட்டப்பை? செல்லதாயி, எனக்கு தெரிஞ்ச நான் உடனே சொல்லாம இருப்பதா? அப்ப வெள்ளை மகன் எப்படி இருந்தாலும் கோவத்துல தான் வருவா. வந்தோட பத்து கிட்ட என்ன சண்டைக்கு நிக்காத தெரியலையா? பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஏற்கனவே 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்களும் உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தாராளமா நீங்களும் எங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம். நம்ம கிட்ட இருக்கிற ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்தமான மூலிகைகளால தயாரிக்கப்பட்டது, எந்த கெமிக்கலும் சேர்க்கறது இல்ல. ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கீழ இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அதை பத்தின டீடைல் எல்லாமே அனுப்புவாங்க, நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்திருங்க. அதுக்கப்புறம் ஆல்ங்கிற பட்டனை அழுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். உடனுக்குடன் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த வீடியோல பாப்போம்.